ஓம் நாராயணः பரோ வியக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். ये यथा मां प्रपद्यन्ते तांस्तथैव भजाम्यहम् मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वशः काङ्क्षन्तः कर्मणां सिद्धिं यजन्त इह देवताः क्षिप्रं हि मानुषे लोके सिद्धिर्भवति कर्मजा. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஞான யோகத்தையும் கர்மயோகத்தையும் சொல்லிய பிறகு இந்த ஞான பரம்பரையை எடுத்து சொன்னார். யார் எந்த வழியில் என்னை உபாசிக்கின்றார்களோ, வணங்குகிறார்களோ, பிரார்த்திக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் அவ்வாறே அனுக்கிரகம் செய்கின்றேன் என்று சொன்னார். பகவானிடத்தில் என்ன வேண்டும் என்று கேட்பது, என்ன கேட்கிறோமோ அதை பகவான் கொடுப்பது. பகவான் அவர் விருப்பத்தின் பேரில் எதையும் கொடுப்பது இல்லை. ஒன்று அந்தந்த ஜீவர்களுடைய வினை பயனுக்கு ஏற்றவாறு கொடுக்கின்றார். அதற்கு மேலே அவர்களுடைய பிரார்த்தனை, சங்கல்பம், முயற்சி எப்படி இருக்கின்றதோ அதற்கேற்ற பலனை கொடுக்கின்றார். இதில் பகவானுக்கு விருப்பு வெறுப்பு என்பது இல்லை. என்னை வணங்குபவர்களுக்கு நான் முக்தியை அருளுகிறேன் என்று சொன்னதுனால இப்படி ஒரு கேள்வி வந்தது. முக்தியை எல்லோருக்கும் ஏன் கொடுப்பது இல்லை என்றால் அவர்கள் விரும்புவது இல்லை, ஆகவே கொடுப்பது இல்லை. அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை கொடுக்கின்றேன். அடுத்த கேள்வி வருகின்றது, அப்படி என்றால் ஏன் அவர்கள் முக்தியை விரும்புவது இல்லை? அதை கேட்டால் கொடுப்பேன்னா, கேட்கல கொடுக்கல. அடுத்த கேள்வி, அப்போ ஏன் கேட்கலன்னா, ஏன் அவர்கள் கேட்கவில்லை? தெளிவாக இருக்கே, சாஸ்திரம் தெளிவாக இருக்குது, உங்களுடைய உபதேசம் தெளிவாக இருக்குது. பகவான் எதை வேண்டாலும் எதை கேட்டாலும் கொடுப்பார். அந்த சக்தி உடையவர், சர்வஜர், சர்வ சக்திமான்கிறத பக்தன் அறிந்திருக்கிறார். அந்த பக்தி ஸ்ரத்தை இருக்கிறதுனால தான் பகவானை வணங்குறான். பகவான் மேலே நம்பிக்கையே இல்லை என்றால் அங்கே பிரார்த்தனைங்கிறது இருக்காது, வணங்குதல், வழிபடுதல் என்பது இருக்காது. ஆனால் பக்தி இருக்கு, ஸ்ரத்தை இருக்கு, வணங்குகிறார்கள், வழிபடுகிறார்கள். பகவான் நம்ம வேணுங்கிறத நாம் கேட்பதை கொடுப்பார் என்பதில் அவர்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கின்றது என்றார். கேட்கறது பெருசாக தானே கேட்கணும். கொடுப்பவர் பெரிய கோடீஸ்வரன்னா அவர்கிட்ட போய் ஒரு 10 ரூபா கடன் கொடுங்கன்னு கேட்கலாமா? கடன் வாங்கிறதுனா அவர்கிட்ட வாங்குறதுன்னு முடிவு பண்ணால் அவருடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவர் 10 ரூபா கடனாக கொடுத்தாருனாக்கா அது அவருக்கு அவமானம். தானமாக வேணால் கொடுக்கலாம், அது அவராக பார்த்து போடுறது. ஆனால் கேட்கறது அப்படிங்கிற பொழுது அவர்கிட்ட அவருடைய சக்திக்கு ஏற்றவாறு பெருவ தொகையாக கேட்கறது தான் புத்திசாலித்தனம். அந்த மாதிரி தயானந்த சாமி சொல்லியிருக்காரு சில வகுப்புகளில். பிரைம் மினிஸ்டர்கிட்ட கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவரை பார்க்க போய் என்ன வேணும்னு கேட்டால் ஒரு பெரிய பூசணிக்காய் வேணும் அப்படின்னு கேட்டானான். அதை கேட்குறதுக்கு பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஏன் போகணும்? அவ்வளோ கஷ்டம் தூரம் முன்னாடியே அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி போனால் அவருடைய சக்தியினால் என்ன செய்ய முடியுமோ அதை அவர்கிட்ட கேட்கறது தான் புத்திசாலித்தனம். இந்த பூசணிக்காயை லோக்கல் கவுன்சிலர் கேட்டாலே கொடுப்பான், அல்லது நாமே வாங்கி கொள்ளலாம், யாரை கேட்டாலும் கொடுப்பான். அப்போ யார்கிட்ட கேட்குறோமோ அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றாற்போல் கேட்பது தான் புத்திசாலித்தனம். பகவான் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய சர்வ சக்திமான் அப்படின்னு இருக்கிற பொழுது பக்தன் பகவான்கிட்ட கேட்கறதுலேயே பெரிய பொருளாக தானே கேட்கணும். பெரிய பொருள் என்னது? பகவானே தான். அதனால் பகவானே எனக்கு உன்னை கொடுன்னா, முக்தியை கொடு,
அல்லது உன்னிடத்திலேயே என்னை வைத்துக்கொள், நீ இருக்கிற உலகத்திலேயே என்னை வைத்துக்கொள்னு கேட்கறது தான் புத்திசாலித்தனம். அதில் தந்தது உன் தன்னைனா. நல்ல சிறந்த பக்தன், விவேகம் இருக்கிறவன் உன்னை கொடு அப்படின்னு தான் கேட்பான். ஆனால் அதை விட்டுட்டு மனிதர்கள் மற்ற எல்லா விஷயங்களையும் கேட்கிறார். அப்போ பகவான் ஒரு சாதனமாக மட்டும் இருக்கிறார், சாத்தியமாக இருப்பது இல்லை பெரும்பாலானவர்களுக்கு. பெரும்பாலான பக்தர்கள் பகவானை சாத்தியமாக கருதுவது இல்லை. அடைய வேண்டிய இலக்கு அவர்தான் நமக்கு வேண்டும் என்ற அந்த விவேகமானது இல்லை, அந்த பிரார்த்தனையானது இல்லை. அவர் நமக்கு வேற சாத்தியங்கள் இருக்கின்றன, அதை கொடுக்கறதுக்கான சாதனமாக பகவான் இருக்கிறார், அப்படித்தான் நினைக்கிறார்கள். கேட்பதெல்லாம் கொடுக்கிறார், ஆனால் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு அல்பமான உலக விஷயங்களை சாத்தியமாக வைத்து கொண்டு அதை கொடுப்பவராக பகவானை பார்க்கின்றோம். அதனால் இங்கே அப்படி ஒரு கேள்வி வருகின்றது, ஏன் உன்னையே கேட்பது இல்லை? அதற்கு பகவான் பதில் சொல்றார். அதற்கான ஒரு அவதாரிக்கை ஆச்சாரிய பாஷ்யம் முகவுரை இருக்கு, அதை படிக்கலாம். 12வது ஸ்லோகத்துக்கான முகவுரை. யதி தவ ஈஸ்வரஸ்ய ராகாதி தோஷ அபாவாத் சர்வ பிராணிஷு அனுஜிக்ருக்ஷாயாம் துல்யாயாம் சர்வ பலப்பிரதான சமர்த்தே சமர்த்தே ச த்வயி சதி வாசுதேவः சர்வமிதி ஞானேன ஏவ முமுக்ஷவः சந்தः கஸ்மாத் த்வாம் ஏவ சர்வே ந பிரதிபத்யந்தே இதி ஸ்ருணு தத்ர காரணம். யதி தவ ஈஸ்வரஸ்ய. யதி தவ, யதினாக்கா அப்பொழுது, அப்படி என்றால் அப்பொழுது என்று அர்த்தம். அவர்கள் எந்த வகையிலும் என் வழியே பின்பற்றுகிறார்கள், அவர்கள் எதை பிரார்த்திக்கிறார்களோ அவர்கள் அதை நான் கொடுக்கின்றேன். அதில் எனக்கு எந்த விதமான பாரபட்சமும் இல்லை, விருப்பு வெறுப்பும் இல்லை என்று இருக்குமேயானால், என்று இருக்கின்ற பொழுது ஈஸ்வரஸ்ய, ஈஸ்வரனாகிய உங்களுக்கு, அந்த யதிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ராகாதி துவேஷ அபாவாத், ஈஸ்வரனாகிய உங்களுக்கு ராகம் முதலான தோஷங்கள் இல்லாத காரணத்தினால். ராகம் துவேஷம் இதை வேற நல்லா சாமான்யமாக மனிதர்களுக்கு இருக்கின்றதோ அந்த மாதிரியான சொந்த விருப்பு வெறுப்புகள் எதுவும் இல்லாத காரணத்தினால். சர்வ பிராணிஷு அணு ஜிக்ருக்ஷாயாம் துல்யாயாம் சர்வ பல பிரதான சமர்த்தேச்ச த்வயி சதி. எல்லா பிராணிகளுடைய ஆசைகளையும் சமமாக பார்த்து அவற்றை நிறைவேற்றுகின்ற வல்லமை உங்களுக்கு இருக்கின்ற பொழுது, அந்த சாமர்த்தியம் உடையவராக நீங்கள் இருந்த போதிலும் அப்படி இருக்கு. அதனால் பகவானுக்கு சாமானிய மனிதர்கள்ட்ட சில விருப்பு வெறுப்பு இல்லாத மனிதர்கள் இருக்கிறார்கள். நம்ம என்ன கேட்டாலும் அவனுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்றாற் போல கொடுக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். விரும்பின ஆளுக்கு கொடுப்பான், விரும்பலைன்னா இல்லை என்று சொல்லிவிடுவான். அந்த முள்ளாட்டை போய் கேட்டாராம் பக்கத்து வீட்டுக்காரர். கொடி காய ஏதோ ஒரு அவசரமாக காய போட வேண்டியிருக்கு, கயிறு இல்லை, கொடி இந்த துணி காய போடுற கொடி கயிறு இருந்தால் கொடுங்கன்னு. முல்லா சொன்னாரா, கோதுமை காய போட்டிருக்கேன், இப்போதைக்கு கொடுக்க முடியாதுன்னாரா. அவன் திரும்ப கேட்டான், அது கொடிக்கயிறில் கோதுமை காய போட முடியும். அவர் சொன்னார், கொடுக்க விருப்பம் இல்லைன்னா என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம், அதுலேருந்து நீ புரிஞ்சுக்கணும்னா. அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்கிறதுக்கு நேரடியாக இல்லைன்னு சொல்லாமல் என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம், அது ஒன்று இருக்குது. அல்லது அவர் விருப்பு வெறுப்பு இல்லை, கேட்பற கொடுப்பாருனாலும் அவருக்கு என்ன கொடுக்கறதுக்கு சக்தி இருக்கோ அதுதான் கொடுக்க முடியும். அதற்கு மேலே கேட்டால் அவர்னால கொடுக்க முடியாது. விருப்பு வெறுப்பு இல்லாதவராக இருக்கலாம், நடுநிலையானவராக இருக்கலாம், நம்மிடம் அன்புடையவராக இருக்கலாம், அதனால் என்ன கேட்டாலும் கொடுப்பார்னு இருக்கலாம்.
ஆனால் அவருக்கு கொடுக்கறதுக்கான சக்தி இருக்கணுமே, அதற்கு உட்பட்டு கேட்டாதான் கொடுக்க முடியும். அதனால் சிலர் என்ன சொல்லுவாங்க, என்ன கேட்டான்னா, என்னால் கொடுக்க முடிஞ்சதை கேளு தரேன்னா, என்ன கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு வரம் கொடுக்கறது பகவான் தான் சொல்ல முடியும். இல்லை ராஜா கொஞ்சம் கர்வம் இருந்தால் சொல்லலாம். சாதாரணமாக என்னென்ன கேளு, என்னால் கொடுக்க முடிந்ததாக இருந்தால் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் புத்திசாலித்தனம். இது மனிதர்கள்ட்ட இருக்கிறது. ஆனால் பகவானுக்கு என்னது, எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வல்லமை, சர்வ சக்திமான் இருக்கிறார். அதனால் சர்வ பல பிரதான சாமர்த்தியே ச துவயி சதி, எதை கேட்டாலும் கொடுப்பதற்கான சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கின்ற பொழுதிலும், அதை தெரிந்திருந்த பொழுதிலும், இந்த பகவான் எல்லாத்தையும் கொடுப்பார் என்று, சர்வ சக்திமான் என்று தெரிந்திருந்த பொழுதும், அதுவும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் கொடுப்பார், யாரு கேட்டாலும் கொடுப்பார். அவர் ஒன்றும் ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டார், எந்த வேறுபாடும் பார்க்க மாட்டார், பணக்காரன் ஏழைங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டார், படித்தவன் படிக்காதவன் பார்க்க மாட்டார், கேட்டால் கொடுப்பார். ஒன்றே ஒன்று, கேட்பவருக்கு அதை பெறுவதற்கான தகுதி இருக்கணும், வேற ஒன்றும் அவர் பார்க்கறது இல்லை. அதை கொடுப்பார் என்றாலும், அப்படி இருந்தாலும், இவ்வளவு தெளிவாக இருந்தாலும், வாசுதேவ சர்வம் இது ஞானேன ஏவ முமுக்ஷவக சந்தக, வாசுதேவன் தான் எல்லாம் என்ற ஞானத்தினால் மோட்சமடைய விரும்பியவராய் எல்லோரும் ஏன் உன்னையே சரணடைவது இல்லை. தஸ்மாத் துவாம் ஏவ சர்வே ந பிரதிபத்யந்தே இதி, எல்லோரும் ஏன் உங்களை சரணாகதி அடைவது இல்லை. எப்படி முமுட்சுக்கள் சரணாகதி அடைகிற மாதிரி, பகவான் தான் எல்லாம் என்று, பகவான் தான் எல்லாவற்றையும் கொடுக்கிறார், பகவான் தான் எல்லாமாக இருக்கின்றார், அதனால் பகவான் இருந்தால் போதும் நமக்கு எல்லாம் வந்துவிடும், அதனால் பகவானே நீ வேண்டும் என்று முமுட்சுக்கள் கேட்பது போல ஏன் எல்லோரும் கேட்பது இல்லை. அதனால் வாசுதேவ சர்வம் இது பகவானே சொல்கிற வாக்கியம். பின்னாடி 7வது அத்தியாயத்தில் 19வது ஸ்லோகம் இது. வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் அனைத்தும் என்று, அவர் தான் எல்லாமாக இருக்கின்றார். இந்த ஞானம் யாரு, முமுட்சுக்களுடைய ஞானிகளுடைய ஞானம். அப்படி எல்லாமாக இருக்கின்ற பகவானையே அடைவதற்கு ஏன் எல்லோரும் விரும்புவது இல்லை என்று கேட்டால், ஸ்ருணு தத்ர காரணம், அந்த விஷயத்துல அதற்கான காரணத்தை சொல்லுகின்றேன் கேட்பாயாக. 12வது ஸ்லோகத்தை இன்னொருக்கு படிக்கலாம், அப்புறம் பதார்த்தம் பார்க்கலாம். காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இக தேவதாः க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜா. இக கர்மணாம் சித்திம் காங்க்ஷந்தः தேவதாः யஜந்தே ஹி மானுஷே லோகே கர்மஜா சித்திஹி க்ஷிப்ரம் பவதி. இந்த 2வது வரி தான் ஹேத்து, காரணம். இங்கே இகேனா இங்கே இந்த லோகத்தில், இந்த கர்ம பலன் கிடைக்கின்ற இந்த லோகத்தில், கர்மணாம் சித்திம் காங்க்ஷந்தக, தாங்கள் செய்கின்ற கர்மங்களுக்கு உரிய பலனை விரும்புகிறவர்கள், கர்மங்களுடைய பலனை அபேட்சிக்கிறவர்கள். தேவதாகா யஜந்தே, தேவதைகளை ஆராதிக்கிறார்கள். இந்திரன் முதலான அந்தந்த எதை இவர்கள் விரும்புகிறார்களோ, அதற்கு எது தெய்வமாக இருக்கின்றதோ அந்த தெய்வத்தை, அந்த தேவதையை அவர்கள் உபாசிக்கின்றார்கள். அதனால் இவன் விரும்புகிற விஷயம் அல்பமானதாக இருக்குது. அப்போ அதை அதற்கு யார் பொறுப்பாளரோ, யார் அந்த எந்த தேவத்தை அதை நடத்தி கொண்டு இருக்கின்றதோ, அதை கொடுக்கும் சக்தி உடையதாக இருக்கோ, அந்த தேவதையை பார்த்து வணங்குகிறார்கள். பணம் வேண்டும்னா மகாலட்சுமி, வேற மழை வேண்டும்னா வருணன், இந்திரன், இப்படி அந்த ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு துறைக்கு அமைச்சர் இருக்கிற மாதிரி அந்தந்த துறை சார்ந்த தேவதைகளை, சிறு சிறு தேவதைகளை வணங்குகின்றார்கள். ஏன்னா மானுஷே லோகே கர்மஜா சித்திஹி க்ஷிப்ரம் பவதி, க்ஷிப்ரம்னா சீக்கிரமாக, இந்த மனித லோகத்தில் கர்மத்தினால் உண்டாகிய பலனானது சீக்கிரமாக உண்டாகின்றது. இந்த கர்மத்தை செஞ்சுட்டு அதற்கான பலன்னா, இவன் அற்பமான பலனை விரும்புகின்றான், அதனால அதற்கு கொடுக்கின்ற தேவதைகளை வணங்குகின்றான். இவனுக்கு எதா இருந்தாலும் சீக்கிரமாக கிடைக்கணும். இந்த மனித லோகத்தில் அது சீக்கிரமாக கிடைக்கும் என்பதனால இவர்கள் விரைவாக கிடைக்கணும், எதா இருந்தாலும் இன்ஸ்டன்ட், அப்படித்தான் நினைக்கிறோம்.
எதா இருந்தாலும் உடனே கிடைக்கணும், சீக்கிரமாக கிடைக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அல்பமான பொருள்கள் தான் சீக்கிரமாக வரும். விலை உயர்ந்த பொருள் அப்படின்னாக்கா அது வருவதற்கான தாமதமாகும். அதற்கு அதிகமான முயற்சியை கொடுக்க வேண்டும், அதிகமான உழைப்பை கொடுக்க வேண்டும், அதற்கான அதிகமான அறிவு திறமை நமக்கு இருக்கணும், அதற்கான அதிகமான தகுதி நமக்கு இருக்கணும். அதனால் நம்மளுடைய சக்தி நம்மளுடைய தேவை அல்பமானதுங்கிற பொழுது அதை அதுவும் உடனடியாக கிடைக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால மோட்சம் என்னன்னா அது செத்ததுக்கு அப்புறம் வர்றதுன்னா மோட்சங்கிறது வைகுண்ட பிராப்திங்கிறது எப்போ வரும், அது வரும், எப்போ வருங்கிறது தெரியாது. அப்போ அதற்கான கர்மத்தெல்லாம் பண்ணி கர்மயோகம் பண்ணி அதில் சித்த சுத்தி வந்து அப்புறம் விவேக வைராக்கியம் வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல குரு கிடச்சி அவர்கிட்ட சிரவணம் பண்ண ஆரம்பித்து சிரவணம் பண்ணி அப்புறம் ஞானம் வந்து அப்புறம் அதில் சந்தேகங்கள்லாம் தெளிவுபடுத்தி கொண்ட மரண அபியாசம் பண்ணி அதற்கப்புறம் நிதித்தியாசனம் பண்ணால் தானே பகவான்கிறவர் கிடைப்பார். அதனால் அது இப்போ ஆரம்பித்தாலும் எந்த பிறவியில் முடியுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் ஆனால் நாம் விரும்புகிறது என்னது, இப்போ உடனடியான பலனை விரும்புகின்றோம். அதனால் இப்போ சமையல் பண்ணால் கூட சமையல் பண்ணி அதற்கு சாப்பாடு வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும்னா அதற்கு நிறைய வேலை பார்க்கணும், பாத்திரம் கழுவணும், அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு வரணும், கேஸ் எல்லாம் வேணும், அடுப்பெல்லாம் பற்ற வைக்கணும், அப்புறம் அது கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். அதனால் ஈஸியாக என்னாச்சு, ஜொமேட்டோவில் ஆர்டர் போடுனா 10 நிமிஷத்தில் வந்துடும். அந்த அளவுக்கு சாப்பாட்டுக்கே ஒரு 2 மணி நேரம் காத்திருக்க தயாராக இல்லை, அதற்கு உழைக்க தயாராக இல்லாத காலத்தில் இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டன்ட் டீனா அது ஃபில்டரில் போட்டு அது வடிகட்டி வர்றதுக்கு கூட தயாராக இல்லை. அது ஃபில்டர் ஆகி வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னா அப்போ அதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதற்கு வேலை பார்க்கணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த சுவையான இன்ஸ்டன்ட் காஃபி கிடைக்கும். அப்படின்னா அது அந்த ஃபில்டர் காஃபி கிடைக்கும் அப்படின்னா எனக்கு அது வேண்டாம். போட்ட உடனே அது சுவை கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, சுவையே இல்லைனாலும் பரவாயில்லை, போட்ட உடனே வரணும்னா வாங்கின உடனே பாக்கெட்டை பிரித்து கொட்டணும், உடனே ரெடி ஆயிடணும், அவ்வளோதான். ஆனால் அது நூடுல்ஸாக இருக்கலாம், காஃபியாக இருக்கலாம், வேறு டிஃபனாக இல்லை சாப்பாடாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சீக்கிரமாக நடக்கணும். அதுக்கு மேலே எனக்கு நேரம் இல்லை, நேரம் கொடுக்க முடியாது, அப்புறம் அதுக்கு மேலே எனக்கு தேவையில்லைன்னா எனக்கு இவ்வளோ இருந்தால் போதுன்னு இவன் குவாலிட்டியை முடிவு பண்ணிடுறான். அதனால் இந்த குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக இருந்தால் அது லேட் ஆகும்னா குவாலிட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, உடனே கிடைக்கிறதா எனக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அதற்கான பலன் அப்படி கிடைக்கின்றது. அதனால் பகவானே என்ன சொல்கிறார், இது இந்த காலத்தில் மட்டும் இல்லை, எல்லா காலத்திலும் மனிதனுடைய மனது அப்படித்தான் இருக்கு. அப்போ எந்த தேவதைகள் விரைவாக அருள் புரியுமோ, இந்த பிறவியிலே உடனடியாக பலன் நமக்கு கிடைக்குமோ, அந்த தேவதைகளை பார்த்து உபாசிக்கிறார்கள். அதனால உக்ர தேவதைகள், கிராம தேவதைகள், மற்ற சின்ன சின்ன வேற வேற பயங்கரமான தேவதைகள்லாம் இருக்கிறார்கள். இல்லை குட்டிச்சாத்தா இந்த மாதிரி கூட போயிடுறான். அதனால் தேவதைகள், இந்திராதி தேவதைகள் கூட பரவாயில்ல, அதற்கும் மேலே குறுக்கு வழியில் இன்னும் சீக்கிரமாக பலன் கிடைக்கணும் அப்படின்னாக்க வேற துர்தேவதைகளை கூட பிரார்த்தனை பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதனால் மனிதனுடைய விருப்பம் உடனடியாக பலன் கிடைக்கணும், இந்த பிறவியிலே இங்கேயே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அது இந்த பூலோகத்தில் அவ்வாறு கிடைப்பதற்கான வாய்ப்பு விருப்பம் அப்படி இருக்கிறதுனால பூலோகத்தில் அப்படி நானும் ஏற்பாடு செய்து வைத்து இருக்கிறேன். அதனால் அவர்கள் அப்படி வணங்குகிறார்கள். பாஷ்யம். காங்க்ஷந்தஹ அபீப்சந்தஹ கர்மணாம் சித்திம் பல நிஷ்பத்திம் பிரார்த்தயந்தஹ யஜந்தே இக அஸ்மின் லோகே தேவதாஹ இந்திராத்யாத்யாஹ இந்திர அக்னியாத்யாஹ இந்திராக்ஞாத்யாஹ காங்க்ஷந்தஹ. காங்க்ஷந்தஹனா ஆச்சாரியர் சொல்றார் அபீப்சந்தஹ. அபீப்சந்தஹனா விரும்புகிறார்கள். காங்க்ஷம் ஆகாங்ஷா விருப்பம் என்பது விரும்புகிறார்கள். என்னது, கர்மணாம் சித்திம். கர்மணாம் சித்திம்னாக்கா சித்திம்னா பல நிஷ்பத்திம். பல நிஷ்பத்திம்னா பல உற்பத்தி, பலன் தோன்றுவது. தான் விரும்புகின்ற பலன் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று எந்த கர்மா கொடுக்குமோ அந்த கர்மாவை செய்கிறார்கள். அப்போ எந்த தேவதையை பூஜை பண்ணால் உடனடியாக பலன் கிடைக்குமோ, விரைவாக பலன் கிடைக்குமோ அந்த தேவதைகளை ஜபம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது,
வேறு என்ன பண்ணவும் தயாராக இருக்கிறார்கள், வணங்க வழிபட தயாராக இருக்கிறார்கள், அதை குறித்து அந்த கர்மாக்களை எல்லாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். பிரார்த்தயந்தக விரும்புகிறார்கள், யஜந்தே அஸ்மின் லோகே இந்த லோகத்தில், தேவதாக தேவதாகனா இந்திரன் அக்னி ஆதி தேவதைகள், இந்திரன் அக்னி முதலான தேவதைகள், இப்போ சிறு தேவதைகள். அதற்கு உபனிஷத்தில் பிருகதாரண்ய உபனிஷத்தில் இருந்து ஒரு மேற்கோள் காட்டுகின்றார். உபனிஷத்து இந்த கருத்தை சொல்லுகின்றது. அதயோன்யாம் தேவதாம் உபாஸ்தே அந்யோசாவான்யோகமஸ்மிதி நச வேத யதா பசுரேவம் ச தேவானாம் இதி ஸ்ருதேஹே. அத யஹ அன்யாம் தேவதாம் உபாஸ்தே, அந்யஹ அசௌ அந்யஹ அகம் அஸ்மிதி, நச வேத ந சக வேத யதா பசுகு ஏவம் சக தேவானாம் என்று ஸ்ருதியில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. பிருகதாரண்ய உபனிஷத்தில் இப்படி வருது. யார் தனக்கு வேறாக தேவன் இறைவன் இருக்கின்றான் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அவரை வணங்குகின்றார்கள். அதனால் முதல்ல துவைத்த புத்தி அவர்களுக்கு இருக்குது. பகவான் வேற நான் வேறங்கிற எண்ணம் இல்லை. நான் வேறு பகவான் வேறு, அவர் பூஜிக்கப்படுபவர் நான் பூஜிப்பவன் என்ற பேத உணர்வோடு, அப்புறம் எனக்கு இந்த பலன் வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு. அதனால் அங்கே 3 முக்கோணமாக இருக்காங்க. நான் வணங்குபவன், பகவான் வணங்கப்படுபவன், நான் ஒரு தேவை இருப்பவன், பகவான் அதை அருள்பவன். அதனால் அப்படி இந்திராதி தேவர்கள் தெய்வங்கள் அதை அருள்பவை. எனக்கு ஒரு தேவை இருக்கின்றது, அதனால் நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவைப்படும் பொருள் எனக்கு அந்நியமாக புறத்தில் வெளியே இருக்குது, அந்த பொருளை எனக்கு அடைவிக்கின்றதுக்கு அருள் புரிவதற்கான தேவதைகள் எனக்கு அந்நியமாக இருக்கின்றன, எனக்கு வேறாக இருக்கின்றன. அப்படி யார் நினைக்கிறார்களோ, அப்படி முக்கோணமாக நினைப்பவர்கள், அவ்வாறு நினைப்பவர்கள் அந்த தேவதைகளை அந்த பலனை கருதி வணங்குகிறார்கள். தாம் செய்யும் கர்மங்களின் பயன் தமக்கு கைகூடுதலை வேண்டுகிறவர்கள் இந்திரன் அக்னி முதலான தேவதைகளை தொழுகிறார்கள். இனி எவன் அவன் வேறு நான் வேறு என கொண்டு, நான் வேற, என்னால் வணங்கப்படுகின்ற தேவத்தை வேற. இப்போ சகுனமாக தன்னை உடலாக நினைத்து கொண்டு நான் உடம்புல இருக்கிற ஒரு ஜீவன், பசிதாக முதலான காமக்ரோதம் முதலானவைகள் இருக்கிறவன், இந்தந்த தேவைகள் இருக்கிறவன், இந்தந்த ஆசைகளெல்லாம் எனக்கு பூர்த்தி ஆகணும், அது இருந்தால் தான் எனக்கு நிம்மதி சந்தோஷம், அது இல்லைன்னா துக்கம், அல்லது இந்த துக்கமெல்லாம் என்னிடமிருந்து போகணும், இந்த சுகமெல்லாம் எனக்கு வரணும், சுகத்தை தருகின்ற இந்த பொருள்களெல்லாம் எனக்கு கிடைக்கணும் என்ற இந்த வேறுபட்ட புத்திகளோடு யார் இருக்கிறானோ அவன் வேறு நான் வேறு என்று நினைத்து வேறு தேவதைகளை உபாசிக்கின்றார்களோ, ஆத்மாவா இருக்கின்ற பிரம்மத்தை அறியாமல், பிரம்மத்தை நிர்குண பிரம்மத்தை சர்வ வியாபகமான பரபிரம்மத்தை அறியாமல் ஒரு நாமரூபத்தோடு கூடி இருக்கின்ற தேவதைகள். அதனால் வேறு தேவதைகள்னாக்கா வாசுதேவன் சர்வ வியாபகமாக இருக்கின்ற பரமாத்மா, அந்த பரமாத்ம தத்துவத்தை அறியாமல் ஒரு சகுணமாக நாமரூபத்தோடு இருக்கின்ற தேவதைகள். தேவதையை உபாசிக்கின்றானோ அவனுக்கு அவர் எப்படின்னா அந்த தேவதைக்கு அந்த மனிதர்கள், அப்படிப்பட்ட அந்த மனிதர்கள் ஆடு மாடு முதலியன எப்படியோ அப்படியே. தேவானாம் பசுகு ஏவன, மனிதர்களுக்கு அவனுக்கு கீழே இருக்க பசுக்கள் எப்படியோ, விலங்குகள் அவனை சார்ந்திருக்கக்கூடிய விலங்குகள் எப்படியோ, அதே மாதிரி இந்த தேவதைகளுக்கு இந்த மனிதர்கள். நமக்கு கீழே இருக்கிற நாய் பூனை ஆடு மாடு இந்த மாதிரி மனிதனை சார்ந்திருக்கக்கூடிய விலங்குகள் இருக்கின்றன. அப்போ அதற்கு உணவு முதலான ஒரு தேவை இருக்குது. மனிதன் நம்மை சார்ந்திருந்து நம்ம சொல்கிற வேலையை செய்து
அதனுடைய கூலியாக அதற்கான பலனை அது பெறுகின்றது. அப்படித்தானே ஆடு மாடு விலங்குகள் இருக்குது. நம்ம சொல்கிற வேலையை அது செய்கின்றது. அதற்கு நம்ம சாப்பாடு போடுறோம்னா, அப்போ அதற்கு அந்த உணவுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தேவை இருக்குது. அதை யார் எந்த முதலாளி போடுறானோ அவனுக்கு விசுவாசமாக இருக்கின்றது. அந்த மாதிரி இந்த மனிதர்கள் லௌகிக்கமாக சில தேவைகளை வைத்துக்கொண்டு அதை கொடுக்கக்கூடிய தேவதைகளுக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள். அதனால மனிதர்களுக்கு அவனை சார்ந்து இருக்கக்கூடிய ஆடு மாடு விலங்குகள், அவனை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஆடு மாடு விலங்குகள் எப்படியோ அதே மாதிரி இந்த தேவதைகளுக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். அதனால அந்த தேவதைகளை திருப்திப்படுத்துறதுக்காக எப்படி ஆடு மாடு விலங்குகள் எத்தனுடைய எஜமானனை திருப்திப்படுத்தணும் என்று அவன் சொல்ற வேலையை செய்யுதோ, அவன் வேலை செஞ்சாதான் சாப்பாடு போடுவாங்கிறத மனதில் வைத்து கொண்டு வேலை செய்யுதோ, அதே மாதிரி இந்த மனிதர்கள் தேவதைகளை திருப்திப்படுத்துவதற்காக பூஜை முதலானவைகளை செய்கிறார்கள். ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிறார்கள். அவ்வாறு செய்பவர்களுக்கு உடனே அந்த தேவதைகள் அனுக்கிரகம் செய்கின்றன. அதனால ஆடு மாடு விலங்குகள் மாதிரி தான் இந்த லௌகிக்க பலனை கருதி இறைவனை வணங்கக்கூடிய மனிதர்கள். அப்படி உபனிஷத் சொல்லுது, பிருகதாரண்ய உபனிஷத்துல இருக்கு. அதனால எங்கும் இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவத்தை அவர்கள் அறியவில்லை. உடலாகவே தன்னை கருதுகிறார்கள். அப்படியே கடவுளையும் கருதுகிறார்கள். அதனால் நான் ஷரீரினா பகவானையும் அப்படித்தான் பார்க்கிறார். இவர் தான் கடவுள், இவர் மட்டும்தான் கடவுள், இவர் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அந்த நாமரூபத்தை மையமாக வைத்து அந்த சரீரத்துக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த சக்தியை மட்டும், அந்த பலனை மட்டும் எதிர்பார்த்து உபாசனை பண்ணுறான். யாராவது குச்சனூர் சனீஸ்வரனுக்கு போகிறான்னா, அந்த சனீஸ்வரன் அவர் என்ன அனுகிரகம் பண்ணுவார், இவனுக்கு ஏதோ சனி தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குன்னா அதை போக்கக்கூடிய சக்தி அவரிடத்துல தான் இருக்குது. அதனால் அவர்கிட்ட தான் போகணும்னா, குச்சனூர் போகிறது மட்டும் இல்லை, இங்கே கோயிலுக்கு போனாலே, சிவன் கோயிலுக்கு போனாலே அந்த சிவனை வணங்குறத விட நவகிரகத்தை தான் சுற்றி சுற்றி வரான். அப்போ நவகிரகம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு உள்ள இருக்க சிவபெருமான் சொல்கிறத தான் நவகிரகங்கள் பண்ணி கொண்டு இருக்கு. அப்போ நேராக சிவபெருமானையே பார்த்து பிரார்த்தனை பண்ணாக்க நவகிரகங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்ய போகுது. ஆனால் சிவபெருமானாக கண்டுக்கிறது இல்லை, நவகிரகம்தான். நவகிரகமே போதும்னு அவன் இருக்கிறான். அப்படி அதனால இது ஒரு விஷயம். யார் இப்போ எப்படி அப்படி உபனிஷத் சொல்லுகின்றது. அதனால் மனிதர்களுடைய மனசு அப்படி இருக்குது. அவர்களுடைய புத்தி ஒரு வரையறைக்குட்பட்டதா, ஒரு விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டதா இருக்கிறதுனால விருப்பு வெறுப்பு அற்ற பகவானை இவர்கள் வணங்குவது இல்லை. இறைத்தன்மையை வேண்டி, இறைவனை வேண்டி வணங்குவது இல்லை. இது ஒரு கருத்து. அதுக்கப்புறம் பகவான் என்ன சொல்றாரு, இப்படி இந்த பூலோகத்தில் இதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்படி உபாசனை பண்ணால், பிரார்த்தனை பண்ணால் அதற்கான பலன் கிடைக்கிறது என்பது பூலோகத்தில் சீக்கிரமாக கிடைக்கும். இந்த பூமியில் மட்டும் அப்படி ஒரு சாய்ஸ் இருக்குது. ஏன்னா மற்ற லோகங்கள் எல்லாம் அதற்கான பலனை அனுபவிக்கிறதுக்கான போகலோகமாகத்தான் இருக்குது. அது தேவலோகமாக இருந்தாலும் அங்கே புதுசாக புண்ணிய பாபம் பண்ணுறது கிடையாது. இங்கே பூலோகத்தில் அவன் செய்த புண்ணிய பாபத்தோட பலனை தேவலோகத்திலிருந்து அனுபவிக்கிறான். மற்ற எல்லா பிறவிகளிலும் அந்த ஜீவர்கள் அனுபவிக்கிறார்கள். அப்போ புதுசாக ஒரு புண்ணிய பாபத்தை செய்யறதுங்கிறது பூலோகத்தில் தான் இருக்குது. அதனால் இந்த பூலோகத்தில் பகவானும் வந்து அதற்கேற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை, ஒரு ஒழுங்குமுறையை அமைத்திருக்கிறார். அதனால் யார் யார் அவரவர்களுடைய சக்தி தகுதி என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவதற்கான ஒரு வாழ்க்கை முறையை வைத்திருக்கிறார். அதன்படி அவர்கள் செயல்பட்டால் அவர்களுக்கான பலனானது உடனடியாக கிடைக்கும். அதனால அதை அடுத்த வரியில சொல்றார். அடுத்த வரி, தேஷாம் ஹி பின்ன தேவதா யாஜினாம் பலாகாங்க்ஷினாம் க்ஷிப்ரம் சீக்ரம் ஹி யஸ்மாத் மானுஷே லோகே தேஷாம் அவர் அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் பின்ன தேவதா யாஜினாம் தனக்கு அந்நியமாக ஒரு நாமரூபத்தோடு கூடிய தேவதைகளை வணங்கக்கூடியவர்கள். பின்ன தேவதா, நான் வேறு அவன் வேறுங்கிற பேத உணர்வோடு வணங்கக்கூடியவர்கள். இப்படி ஒரு சாதாரண மனிதன், அதிகாரம் இல்லாத ஒரு மனிதன் அதிகாரம் இருக்கக்கூடிய ஒருவனை
வணங்குகின்றான். ஏன்னா அவன் நினைச்சா கொடுக்க முடியும், செய்ய முடியும் அப்படின்னாக்கா அவனுக்கு கீழே இருந்து அவனுக்கு தொண்டு செய்து அவனுக்கு சேவை செய்து அதனால ஒரு பலனை பெற விரும்புகின்றான். மனிதர்களுக்குள்ளே அப்படி இருக்கு. அதனால் மனிதனுக்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு மற்றவர்கள் சேவை செய்ய தயாராக இருக்கிறார்கள். யாருக்கு என்ன பலன் வேணுமோ அதை யார் கொடுக்க முடியுமோ அவர்களுக்கு கீழே தொண்டனாக இருந்து சேவை செய்கிறார்கள். அதே மாதிரி தேவதைகளையும் தனக்கு அந்நியமாக பார்த்து பலன் கருதி பலாகாங்ஷினாம், பலத்தை விரும்புகிறவர்கள். க்ஷிப்ரம், க்ஷிப்ரம்னா சீக்கிரம், விரைவாக. ஹி ஏனெனில் மானுஷே, யஸ்மாத், ஹீனா யஸ்மாத் ஏனெனில், மானுஷே லோகே இந்த மனித லோகத்தில் பலனானது விரைவாக கிடைக்கும் என்பதனால அதற்கான தேவதைகளை மனிதர்கள் வணங்குகிறார்கள். மனுஷ்யலோகே ஹி படிக்கலாம். மனுஷ்யலோகே ஹி சாஸ்திராதிகாரः क्षिप्रं हि मानुषे लोके इति विशेषणात् अन्येषु अपि कर्मफलसिद्धिं दर्शयति भगवान्. मानुषे लोके वर्णाश्रमादि कर्माधिकारः इति विशेषः तेषां वर्ण आश्रमादि वर्ण आश्रमादि अधिकारी कर्मणां फलसिद्धिः क्षिप्रं भवति कर्मजा कर्मणो जाता. இந்த மனுஷலோகத்தில் விரைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால மற்ற லோகங்கள்லேயும் அது கிடைக்குங்கிறது தெரியுது. ஆனால் மெதுவாக கிடைக்கும்னா கர்ம பலன் மற்ற லோகங்களையும் கிடைக்குது. ஆனால் மனித லோகத்தில் விரைவாக கிடைக்கின்றது. மனுஷ லோகேஹி சாஸ்திர அதிகாரக, மனித லோகத்தில் தான் இந்த சாஸ்திரம், முக்கியமாக கர்ம காண்டம், அதை படித்து அதை பின்பற்றுவதற்கான அதிகாரமானது மனிதர்களுக்கு இருக்கின்றது. அதனால் என்னென்ன பலன் வேணுமோ அதை சாஸ்திரம் சொல்லுது, அதற்கு என்னென்ன கர்மா செய்யணுங்கிறதையும் சொல்லுது. அப்போ அந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு மனிதனுக்கு அதிகாரம் இருக்குது. அந்த கர்மாவை பண்ணுறதுக்கான அதிகாரம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் அதை செய்கின்றான், அதற்கான பலனை பெறுகின்றான். அப்புறம் க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே, இந்த மனித உலகத்தில் விரைவாக அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால மற்ற லோகங்களில் அது மெதுவாக வருங்கிறது தெரிகின்றது. அதான் சொல்கிறார். இது விசேஷனாத் அந்நேஷு அபி, மற்ற லோகங்களிலும் கர்ம பல சித்திம் தர்சயதி, அந்த கர்ம பலன் வர்றது எல்லா லோகங்களிலும் இருக்கு. இந்த லோகத்தில் வேகமாக இருக்கு. ஏன் இருக்கு? விளக்கம் கொடுக்கிறார். மானுஷே லோகே வர்ண ஆசிரமாதி கர்ம அதிகாரக இது விசேஷக, இந்த மனித லோகத்தில் வர்ண ஆசிரமம் என்ற அடிப்படையில் கர்ம அதிகாரமானது பகவானால் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் எல்லாருக்கும் ஒரு வர்ணம், ஒரு ஆசிரமம். வர்ணம் ஆசிரமம் இந்த ரெண்டும், வர்ணம்ங்கிறது ஜாதி, பிராமண க்ஷத்திரிய வைசிய சூத்ர, இந்த வர்ணம்ங்கிறது வர்ண விபாகம்ங்கிறது இந்த பூலோகத்தில் இருக்குது. அப்புறம் ஆசிரம பிரம்மச்சரியாதி ஆசிரம விபாகம்ங்கிறது பூலோகத்தில் இருக்குது. அப்போ இந்த வர்ணத்தில் இந்த ஆசிரமத்தில் இருக்கிறவர்கள் இந்த கர்மாவை செய்யணுங்கிற விபாகமும் சாஸ்திர ரூபமாக பகவானால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் அவர்கள் அதை புரிந்து கொண்டு அதில் ஸ்ரத்தை கொண்டு அந்த கர்மாவை பண்ணால் அதற்கான பலன் விரைவாக இங்கே கிடைக்கின்றது என்பது விசேஷம். அதனால் அதற்கான செட்டப், சரியான அமைப்பு முறை இந்த பூலோகத்தில் இருக்குங்கிறது தான் காரணம். வர்ண ஆசிரமாதி அதிகாரி கர்மனாம், அந்தந்த அது யார் எந்த வர்ணத்தில் எந்த ஆசிரமத்தில் இருக்கிறார்களோ அதற்கு ஏற்றாற் போல கர்மாவை செய்கிறார்கள். அதற்கான கர்ம பலன் பலசித்திகி க்ஷிப்ரம் பவதி, விரைவாக வருகின்றது. கர்மஜான கர்மணக ஜாதா, கர்மாவிலிருந்து தோன்றுவது அது கர்ம பலன். அந்த பலசித்திங்கிறது விரைவாக இங்கே வருகின்றது. கர்மனாம் பலசித்திகி. அடுத்த கேள்வி வருது உடனே. இதோட தமிழாக்கம் பார்த்தோம்னா,
பார்த்துட்டோம், பாதி படிச்சிட்டோம். தாம் செய்யும் கர்மங்களில் சித்தியை பலன் கைகூடுதலை விரும்புகிறவர்கள் இங்கே தேவதைகளை ஆராதிக்கின்றார்கள். ஏனெனில் கர்மத்தினால் உண்டாகும் சித்தியாவது மனுஷ லோகத்திலே விரைவாக ஆகின்றது. ஒரு கர்மாவை பண்ணால் அதற்கான பலன் மனித லோகத்தில் விரைவாக கிடைக்கின்றது. விரைவான பலனை விரும்புகிறவர்கள் அது தற்காலிகமான பலனாக இருந்தாலும் அதையே அடைய விரும்புகிறார்கள் என்பதுதான். ஞானம்ங்கிறது கர்ம பலனாக வரக்கூடியது அல்ல. அதற்கு தனியாக ஞானம்ங்கிறது சாஸ்திர அபியாசம், சாஸ்திர சிரவணம், வேதாந்தம்ங்கிறது அந்த ஞானத்தினால கிடைக்கக்கூடியது மோட்சம் என்பது. ஆனால் மனிதர்கள் விரும்புறது கர்ம பலன். ஆகவே கர்மாவை செய்து அதற்கான பலனை அடைகிறார்கள். இவ்வுலகத்திலே தாம் செய்யும் கர்மங்களின் பலன் தமக்கு கைகூடுதலை வேண்டுகிறவர்கள். அதனால் யாருக்கு கர்ம பலனில் இச்சை இருக்கிறதோ, அதுவும் விரைவாக வரணும்னு இச்சை இருக்கோ, அவர்கள் இந்திரன், அக்னி முதலான தேவதைகளை தொழுகிறார்கள். இந்திரன், அக்னி முதலான தேவதைகளை வணங்குகிறார்கள். இதனை உபனிஷத்து என்ன சொல்லுது? இனி எவன் அவன் வேறு நான் வேறு எனக்கொண்டு வேறு தேவதையை உபாசிக்கின்றானோ அவன் மனிதர்கட்கு ஆடு மாடு முதலியன எப்படியோ அப்படியே தேவதைகட்கு. பிருகதாரண்ய உபனிஷத்துல 1:4-10 எனும் ஸ்ருதியினால் அறிக. பயனை விரும்பி வேறு தேவதைகளை பூஜிப்பவராய் வர்ணத்திற்கும் ஆசிரமத்திற்கும் உரித்தானவராய், ஆகவே அவ்வர்ண ஆசிரமங்களுக்கு ஏற்ப தம் தம் கர்மத்தை செய்கின்ற அவர்கட்கு அக்கர்மத்தால் வரும் பயன் விரைவாக கைகூடுகின்றது. சாஸ்திரத்தின் அதிகாரம் மனுஷலோகத்தில் தான். இந்த மனுஷலோகத்தில் தான் இந்த வேதம் சாஸ்திரம்ங்கிறது இருக்குது. அதில் இருக்க கர்மாவை செய்வதற்கான அதிகாரம் இருக்கின்றது. அந்த அதிகாரமும் வகுக்கப்பட்டு இருக்கின்றது. அது சொல்கிறார். மனுஷலோகத்திலே தான் சாஸ்திரத்தின் அதிகாரம், மனுஷலோகத்திலே தான். மனுஷலோகத்திலே விரைவாக என்றும் விசேஷணத்தால் மற்றைய லோகங்களிலும் கர்மத்தின் பயன் கைகூடுதலை பகவான் எடுத்து காட்டுகின்றார். மற்ற லோகத்திலையும் கிடைக்கும், இங்கே விரைவாக கிடைக்கும். மனுஷ லோகத்திலே வர்ணம், ஆசிரமம் முதலானவற்றிற்கேற்ப கர்மத்திலே அதிகாரம் என்பது வேறுபாடு. இவ்வுலகத்திற்கும் மற்ற உலகங்களுக்கும் உள்ள வேறுபாடு. அதனால் இந்த வர்ண ஆசிரம விபாகம்ங்கிறது இந்த பூலோகத்தில் மட்டும்தான் இருக்கின்றது. அதற்கு ஏற்றாற் போல கர்மா என்பதும் கர்ம பலன் என்பதும் இருக்கின்றது. அது ஏன் அப்படி அப்படின்னு கேட்டா, பகவான் நான் அப்படித்தான் அதை படைத்திருக்கிறேன்னு விளக்கம் கொடுக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துக்கான அவதாரிக்கை முகவுரை. மானுஷே ஏவ லோகே வர்ண ஆசிரமாதி கர்ம அதிகாரः ந அன்யேஷு லோகேஷு இதி நியமः கிம் நிமித்தம் இதி அथवा வர்ணாசிரமாதி பிரவிபாக உபேதா மனுஷ்யாः சர்வவர்த்ம அனுவர்த்தந்தே மம வர்த்ம அனுவர்த்தந்தே சர்வசः இதி உக்தம் கஸ்மாத் புனः காரணாத் நியமேன ததா ஏவ வர்த்ம அனுவர்த்தந்தே நான்யஸ்யேதி உச்யதே. மனுஷலோகத்தில் தான், இந்த மனுஷலோகத்தில் தான் வர்ண ஆசிரமத்துக்கு அந்த அதிகாரம், வர்ண ஆசிரமத்துக்கு ஏற்ற கர்மத்தில் அதிகாரமானது இருக்கின்றது. மற்ற லோகங்களில் இவ்வாறு இல்லை என்னும் நியமம் எதனால் ஆகின்றது? எந்த அடிப்படையில் இந்த வர்ண ஆசிரமங்கிறத பிரிக்கிறீர்கள்? கேள்வி. மனித லோகத்தில் வர்ண ஆசிரம விபாகம்ங்கிறது சொல்லி இருக்கிறேன்னா
உடனே கேள்வி வரும், எந்த அடிப்படையில் வர்ண ஆசிரம விபாகத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு விளக்கம் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார். அதனால் இது ஒரு கேள்வி. 2 விதமாக முகவுரை கொடுக்கிறார். முதல், இந்த ஸ்லோகத்தில் சொன்னதோட அடிப்படையில், இந்த 12வது ஸ்லோகத்தினுடைய அடிப்படையில் ஒரு கேள்வி, எந்த அடிப்படையில் மனித லோகத்தில் வர்ண ஆசிரம விபாகமானது செய்யப்பட்டிருக்கின்றது? அல்லது இதற்கு முந்தின ஸ்லோகம் 11வது ஸ்லோகத்தில் வந்ததே, மம வர்த்ம அனுவர்த்தந்தே சர்வசக, எல்லா வகையிலும் என் வழியையே பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு 11வது ஸ்லோகத்தில் வந்தது. எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக இந்த ஸ்லோகம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அல்லது மனுஷலோகத்திலே தான் வர்ணம், ஆசிரமம் முதலானவற்றிற்கு ஏற்ப கர்மத்திலே அதிகாரம், மற்ற லோகங்களில் இவ்வாறு இல்லை என்னும் நியமம் எதனால் ஆகிறது என்பது. அல்லது வர்ணம், ஆசிரமம் முதலிய வேறுபாட்டை உடைய மனிதர்கள் எவ்வகையாலும் என் வழியை அனுசரிக்கிறார்கள் என்று கீழ் கூறப்பட்டதே, அவர்கள் எக்காரணத்தால் உம்முடைய வழியையே அன்றி வேறொருத்தருடைய வழியை அனுசரிப்பது இல்லை என்பது விடை கூறுவார். சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்கிறவர்கள் அதை முறையாக பின்பற்றுகிறார்கள். 2 முகவுரை. இந்த 12வது ஸ்லோகத்தோட அடிப்படையில் ஒரு முகவுரை, அதற்கு முன்னாடி 11வது ஸ்லோகத்தோட அடிப்படையில் ஒரு முகவுரை. ஸ்லோகம் 13. சாதுர்வர்ண்யம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசஹ தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்யகார்த்தாரமவ்யயம். சாதுர்வர்ண்யம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசஹ தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்யகர்த்தாரமவ்யயம். எந்த அடிப்படையில் வர்ண ஆசிரம விபாகம் இருக்கிறது என்று கேட்டால், குண கர்மத்தினுடைய அடிப்படையில் இந்த விபாகமானது இருக்கின்றது. முக்கியமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம்லாம் முக்கியமான ஸ்லோகம். அதனால் இது பகவான் மயா சிருஷ்டம்னு சொல்லிட்டார். இது நானே ஏற்படுத்தியதுன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் இது மனிதன் ஏதோ ஒரு காலத்தில் சொந்த வெறுப்பின் அடிப்படையில் யாரோ பிராமணர்கள் பண்ணது உயர்ந்த ஜாதி அப்படின்னு, பிராமணர்கள் க்ஷத்திரியர்கள் திட்டமிட்டு செய்தது அப்படின்னு நினைக்கிறான். அப்படி பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். இல்லை, பகவானே அப்படித்தான் பண்ணியிருக்கிறார். இந்த 4 வர்ணம்ங்கிறது வர்ண பகுப்பு, ஆசிரம பகுப்பு. வர்ண பகுப்பு சமூக செயல்பாட்டிற்காக, ஆசிரம பகுப்பு தனி மனித மேம்பாட்டிற்காக. அதனால் தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளை போவதற்கான அந்த வாழ்க்கை முறையாக ஆசிரம பகுப்புங்கிறது இருக்குது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று ஒவ்வொரு நிலையிலையும் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று தனி மனிதன் சார்ந்த விஷயமா, அவனுடைய பக்குவம் சார்ந்த விஷயமா ஆசிரம பகுப்புங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. வர்ண பகுப்பு ஒரு சமூகத்தினுடைய இயக்கத்திற்காக, ஒட்டுமொத்தமாக மனிதர்கள் சேர்ந்து வாழுகின்ற பொழுது, கூட்டமாக சேர்ந்து வாழுகின்ற பொழுது பல செயல்களை பொதுவாக செய்ய வேண்டியது இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சமூக வளர்ச்சிக்காக, சமூக நலனுக்காக, ஒரு கூட்டான இயக்கத்திற்காக அந்த சமூகம் தொழிலினுடைய அடிப்படையில் 4ஆக பிரிக்கப்படுகின்றது. அப்போ அந்தந்த துறையில் வேலை செய்பவர்கள் எந்த தர்மத்தை பின்பற்ற வேண்டும் என்று அதை வர்ண தர்மமாக சாஸ்திரம் சொல்லி இருக்கின்றது. அதனால் தொழில் பகவான் சொல்லிட்டார். இந்த 4ம் என்னால் 2 கருத்து. ஒன்று, இந்த 4 வர்ண பகுப்பு, ஆசிரம பகுப்பு என்னாலே செய்யப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக வர்ணம், சாதுர் வர்ணியம் சொல்ற முதல்ல வர்ணம்ங்கிறது, வர்ண பகுப்புங்கிறது என்னாலே செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு முக்கியமான கருத்து. பகவானே அதை பண்ணியிருக்கிறார். சாஸ்திரமே தெளிவாக சொல்லி இருக்கு. இன்னொன்று, அதை எந்த அடிப்படையில் செய்தேன் என்றால் குண கர்ம விபாகசக, குணத்தினுடைய அடிப்படையிலும் கர்மத்தினுடைய அடிப்படையிலும் இந்த பகுப்பானது செய்யப்பட்டிருக்கின்றது. ஆச்சாரியருக்கு இன்னும் தெளிவான விரிவான விளக்கம் கொடுக்கிறார். குண என்பது
சத்துவம், ரஜஸ், தமஸ்ங்கிற 3 குணம். இந்த 3 குணங்களுடைய மாறுபாட்டிற்கு ஏற்றாற் போல பகுப்பானது இருக்கு. அது எப்படிங்கிறது ஆச்சாரியர் சொல்றார். அதே மாதிரி கர்மா, அந்த தொழில் சார்ந்ததாகவும் இந்த கர்மாவானது இருக்கின்றது. அப்போ எந்த வர்ணத்தில் இருக்கிறவர்கள் எந்த கர்மா பண்ணணும், எந்த வர்ணத்தில் இருக்கிறவர்கள் எந்த கர்மா பண்ணணுங்கிறது தெளிவாக சாஸ்திரம் சொல்லுது, பகவான் சொல்லி இருக்கிறார். அந்த வர்ணம் எந்த அடிப்படையில் பிரிக்கப்பட்டது என்றால் குணத்தினுடைய அடிப்படையில் பிரிக்கப்பட்டது. அடுத்த வரி இதுக்கு முற்றிலும் வேற கருத்து. இந்த முதல் வரி சொல்ற கருத்து வேற. 2வது வரியில வேதாந்தத்துக்கு வந்து விடுகிறார் பகவான். தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். அதை நான் செய்தவன் என்றாலும் நான் தன்னுடைய நிலையிலிருந்து மாறாதவன், அகர்த்தா என்பதை அறிந்து கொள்வாயாக. சாதுர்வர்ணிய மயா குணகர்ம விபாகசக சிருஷ்டம். குணத்தினுடைய அடிப்படையிலும் கர்மத்தினுடைய அடிப்படையில் என்னால் செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால் குணத்தினுடைய அடிப்படையில் வர்ண விபாகம் செய்யப்பட்டிருக்கு. அந்த வர்ண விபாகம் செய்யப்பட்ட பிறகு அதற்கு இன்ன தொழில் என்று அந்த தொழிலும் சொல்லப்பட்டிருக்கு, கர்ம விபாகமும் செய்யப்பட்டிருக்கின்றது. தஸ்ய கர்த்தாரமபி மாம், அதை செய்தவன் நான் என்ற போதிலும், அதை ஒன்று செய்தவனாக நான் இருந்த போதிலும், மாம் என்னை அவ்யயக அகர்த்தாரம் வித்தி, நான் பற்றுதல் இல்லாதவனாகவும் அதை உண்மையில் செய்யாதவன் என்றும் அறிந்து கொள்வாயாக. அவ்யயம்ங்கிறதுக்கு ஆச்சாரியர் பற்றுதல் அப்படிங்கிற, வியம் அப்படின்னா பற்றுன்னு எடுத்துக்கொண்டு, அபிமானம் அகங்காரம் இல்லாதவன் என்றும் கர்த்தத்துவம் இல்லாதவன் என்றும் அறிந்து கொள்வாயாக. ஏன் தெரிந்து கொள்ளணும்? அப்படி தெரிந்து கொள்றதுனால என்ன பிரயோஜனம்? அது அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகுது. அதனால் இங்கே நான் தான் செய்திருக்கிறேன், ஆனால் வாஸ்தவமாக நான் செய்யலை, அது ஒன்று. அதனால் நான் தான் செய்திருக்கிறேங்கிற முதல்ல அறிவிச்சிட்டார். இது ஏதோ யாரோ சொந்த விருப்பில் பண்ணதில்லை, நானே செய்தது. எந்த அடிப்படையில் செய்தது? குணத்தினுடைய அடிப்படையில் செய்தது, அது சொல்லிட்டார். அதே சமயம் இதை நான் வாஸ்தவமாக செய்திருக்கிறேன்னா இதை வாஸ்தவமாக செய்யவில்லை. அப்போ மனித பிறவியில் மட்டும் சமூக இயக்கத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தற்காலிகமான ஏற்பாடு இது. அப்புறம் இது வாஸ்தவமாக பண்ணலை. அதனால் ஆத்மா விஷயத்தில், தத்துவ விஷயத்தில் எவ்விதமான பேதமும் இல்லை, ஏற்றத்தாழ்வும் இல்லை. எல்லா சரீரத்திலும் ஒரே ஆத்மாதான் இருக்குது. அதனால் ஆத்மாவில் உயர்ந்தது தாழ்ந்தது, இது பிராமண ஆத்மா, இது க்ஷத்ரிய ஆத்மா, இது சூத்ர ஆத்மான்னு அதில் விபாகம் இல்லை. அது பாரமார்த்திகமான தத்துவம் ஒன்று தான். இது விவகாரத்தில் செய்யப்பட்ட ஒன்று. அதனால் விவகாரங்கிறதுனால இது வாஸ்தவமாக செய்யப்படவில்லை. அதனால் அக்கர்த்தாரம்னா உண்மையிலேயே இந்த எவ்விதமான விபாகமும் எவ்விதமான வேறுபாடும் ஆத்மாவிடத்தில் செய்யப்படவில்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் வேற வேறையா இருக்கு. இது உயர்ந்த ஆத்மா, தாழ்ந்த ஆத்மா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அது ஒன்றுதான், அதுல மாறுபாடு இல்லை. உலக விவகாரத்துல வியாவகாரிகமா இந்த பேதமானது செய்யப்பட்டிருக்கின்றது. வியாவகாரிகம் மித்யாங்கிறதுனால இந்த கர்மாவை செய்தல் என்பதும் மித்யா. அதனால கர்மா நடக்கலைன்னா, ஏன்னா உலகமே இல்லை, உலகமே நடக்கலைங்கிறது தான் பாரமார்த்திகம். வாஸ்தவமாக இந்த உலகம் இல்லை, இது அத்தியாசம் மாத்திரம், கல்பிதம் மாத்திரம். இந்த அத்தியாசம் கல்பிதம் எப்படி பண்ணப்பட்டது? குணத்தினுடைய அடிப்படையில் பண்ணப்பட்டிருக்கின்றது. அதனால் இது அத்தியாசம்ங்கிறதுனால, இது கல்பிதம்ங்கிறதுனால இந்த செய்தல் என்பதும் உண்மையில் இல்லை. அதனால் ஒரு சினிமா, ஒரு கதாசிரியர் அல்லது இயக்குனர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த படத்தில் இவர் ஹீரோவாக நடிக்கலாம், இவர் வில்லனாக நடிக்கணும், இவர் காமெடியாக நடிக்கணும், இவர் முதலாளியாக நடிக்கணும், இவர் தொழிலாளியாக நடிக்கணும், அப்படியெல்லாம் விபாகம் வைக்கின்றார். உண்மையிலேயே மனிதர்களை பாகுபடுத்திட்டாரானா, ஏன் இவனை வில்லனாக வைக்கணும், இவரை ஹீரோவாக வைக்கணும், மாற்றி வைக்கலாமேனா, இவர் ஏன் முதலாளியாக இருக்கணும், அதில் இன்னொருத்தன் காமெடியனாக நடிக்கணும், அவர் அடிப்பார், அவர் அடி வாங்குவார்னா, ஏன் இது? அதுவும் பரம்பரையாக அப்படியே பரம்பரையாக வருதுன்னா எல்லா படத்துலையும் கவுண்டமணி செந்தில்னாக்கா ஒருத்தர் அடிப்பார், ஒரு அடி வாங்குவார்னா, மாற்றி இருக்கானா? மாற்றி இல்லை, நடிக்க தொடங்கின காலத்திலிருந்து அது அப்படியே தான் இருக்குன்னா. 10, 20 படம், 50 படம், 100 படம், எவ்வளோ படம்னு தெரியாது. ஆனால் அந்த ஜோடினாக்கா அவர் அது அப்படித்தான் இருக்கு. ஏன் அது அப்படி இருக்கு? இது என்ன பாகுபாடு இல்லையா? அவர் என்ன அடிப்பவனாக இருக்கிறார், ஒரு அடி வாங்குவனாக இருக்கிறார்,
இப்படி திராகத்வேஷம் இருக்கே தயாரிப்பு அந்த கதாசிரியருக்கு அல்லது இயக்குனருக்கு இருக்கே அப்படின்னாக்க அது வாஸ்தவமாக இல்லை, வெறும் கற்பனைக்காக கதைக்காக செய்த ஒன்று, சுவாரஸ்யத்துக்காக செய்த ஒன்று, அவ்வளோதான். அதனால் அந்த உண்மையில் அவர் சொந்த வெறுப்பு மேலே செந்தில் மேலே ஏதோ கோபத்தினால வெறுப்புனால அப்படி பண்ணிட்டார், அடி வாங்குற மாதிரியே இயக்குனர் பண்ணிட்டார், கதாசிரியர் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறதா இல்லை. இவருக்கும் சம்பளம் வருது, அவருக்கும் சம்பளம் வருது, அடிக்கிறவனுக்கும் சம்பளம், அடி வாங்குறவனுக்கும் சம்பளம் தான். ரெண்டுமே அடிக்கிறதும் நடிப்பு தான், அடி வாங்குவதும் நடிப்பு தான். ரெண்டு பேருக்குமே அவர்கள் வேலையை செய்கிறார்கள், அதற்கு உரிய கூலியானது கொடுக்கப்படுகின்றது. ரெண்டு பேருமே அதற்காக தொழில் செய்கின்றார்கள். ஆனால் வாஸ்தவமாக அந்த எந்த வேறுபாடும் வாஸ்தவமாக இல்லை. இது ஒரு கற்பனை, கதைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அதே மாதிரி வாஸ்தவமாக பகவான் ஜீவர்களிடத்தில் எந்த பேதத்தையும் பண்ணவில்லை, அது ஒன்றாகவே இருக்கின்றது. ஆனால் உலக இயக்கத்திற்காக தொழிலினுடைய அடிப்படையில், குணத்தினுடைய அடிப்படையில் இந்த விபாகமானது செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால் அகர்த்தானா அவர் தான் கர்த்தா. அதே சமயம் விவகார லோகத்தில் அது இருக்கிறதுனால கர்த்தா, பாரமார்த்திகமாக அது இல்லைங்கிறதுனால அகர்த்தா. அதுக்கப்புறம் இப்படி இந்த கர்மாவை நான் இந்த கர்மாவை பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால், கர்மா பண்ணால் அதற்கு கர்ம பலன் வருமே, அந்த கர்ம பலன் அப்போ பகவானுக்கு வருமானா அந்த கேள்வி. நான் உலகத்தை படைத்திருக்கிறேன், நடத்தி கொண்டிருக்கிறேன், உலகம் நல்ல விதமாக நடக்கிறதுக்காக வர்ண ஆசிரம பேதம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இது பகவான் பண்ண கர்மா, பகவான் பண்ண வேலை. ஒரு வேலை செஞ்சாக்க அதற்குன்னு புண்ணிய பாபம் பலன் இருக்கே, அப்போ இந்திய புண்ணிய பாப பலனானது பகவானுக்கு வருமானா அப்படி கேட்கலாம். ஆகவே இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன்னா, அவர் எத்தனை வினைகள் பண்ணாலும் அதனால் புண்ணிய பாபம் அவருக்கு இல்லை. ஏன் இல்லைங்கிறதுக்கான விளக்கம் தான் அவ்வியம். அவர் செய்கின்ற பொழுது நான் செய்கிறேங்கிற எண்ணத்தோட அவர் செய்வது இல்லை. ஆகவே கர்மாவில் பற்றுதல் இல்லை. ஆகவே கர்ம பலன் அவரை பற்றுவது இல்லை. அது அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் விளக்கமாக சொல்ல போகிறார், தெளிவாக சொல்ல போகிறார். அதனால் இது முக்கியமான விஷயம். அவ்வியம் அகர்த்தாரம் வித்தி. அதனால் ஸ்லோகத்தோட முதல் வரியும் முக்கியமானது. உலக நடப்பு எப்படி இருக்குது, அது யாரால் செய்யப்பட்டது, இந்த விபாகம்ங்கிறதெல்லாம் முக்கியமானது. இரண்டாவது வரியில் வேதாந்த பரமா, அது ரொம்ப முக்கியமானது. அதனுடைய பாஷ்யத்தை நம்ம நாளைக்கு தொடருவோம். நாளைக்கு இல்லை, அடுத்த வகுப்பில் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தௌத்ரவேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमगत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.